கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேத வசனம் 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை இரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவம் என்றால் தேவ திட்டத்தை மீறுவதே பாவம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள் அவைகளுக்கு ஒப்பான ரூபங்களாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள். தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதபடியால் அவர்கள் பாவத்தின் பிடியில் அகப்பட்டு தேவனுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்களாக மாறினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய சிருஷ்டிப்பான மனிதர்களை இரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இலவசமாக தம்முடைய கிருபையினால் அந்த விலையேற பெற்ற இரட்சிப்பை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. மத்திய புஸ்தகம் 9:13 நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக மட்டுமே பாவம், சாபம் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய பெயரே இரட்சகர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று வசனம் இருக்கு. மனிதனின் பலவீனம் அவனை பாவத்தை நோக்கி நடத்துகிறது. தேவனின் பலம் இரட்சிப்பையும் விடுதலையும் நித்திய ஜீவனையும் நோக்கி நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. இந்த விலையேற பெற்ற இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போமானால், ரோமருடைய புஸ்தகத்தில் 10:9 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ இரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படியாக தேவனாகிய கர்த்தர் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். பாவத்தை போக்கும் பரிகாரியாக இயேசு வந்தார். தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு இலவசமாய் கொடுத்தார். அதனாலே அதை நாம் விசுவாசிப்போம், தேவ இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பு பிதாவே, இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவை பாவிகளை இரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொன்னபடியாக ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு விசுவாசி ஆண்டவரை இப்படிப்பட்ட இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எங்களோடு இருக்கிற எங்கள் சகோதரிகள், குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், அயலகத்தார்கள் சகலரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவரே உலக இரட்சகராக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர், அவர்களை ரட்சித்து நம்முடைய மந்தைகளை சேர்த்துக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.